வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா, தேவனிடத்திலிருந்து என்னுடைய கவலை மாறணும், என்னுடைய கண்ணீர் மாறணும், என்னுடைய பாடுகள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல ஜெபிக்கிறோம். ஆனா, அப்படி மாறுதா அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர தவிர மீதி யாருக்குமே அப்படி மாறுனா மாதிரி இல்ல. ஏன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எத தேடுறோம்? உலகத்த தேடி நாடி ஓடுகிறோமா? இல்ல தேவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிய கொடுக்கிறோமா? நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கிறோன்றத பொறுத்து தான், தேவன் நமக்கு நன்மை செய்கிறதும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதும், தேவன் நம்ம கூட இருக்கிறதும் அந்த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டில தான் இருக்குது. ஒருவேளை நம்ம உலகத்த நாடி, உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, நம்முடைய குடும்பத்துக்கோ, இல்ல சொந்த பந்தத்துக்கோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ, ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது, அநேக நேரங்கள்ல நம்ம தேவன மறந்து போகிறோம். நம்ம தேவன மறந்து போனா, அவர் எப்படி நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார்? அவர் எப்படி என்னுடைய கவலைய மாற்றுவார்? என்னுடைய கண்ணீர மாற்றுவார்? என்னுடைய பாடுகள் எப்படி தீரும்? நான் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியே கொடுக்கலையே! நான் உலகத்த தேடி ஓடுறேன். உலகத்த நாடி ஓடுறேன். ஸோ இப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி எனக்கு நன்மை செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு உலகத்த தேடணும். உலகத்து பின்னாடி ஓடணும். இல்ல தேவனுக்கு பின்னாடி ஓடணும். உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு, எனக்கு தேவன் என்னுடைய கவலைய போக்கல, என்னுடைய கண்ணீர மாற்றல அப்படின்னு சொன்னா, அதுல என்ன நியாயம் இருக்கு? உலக பிரகாரமாவும் போயிட்டு, தேவனையும் தேடிட்டு, 2 பேருக்கும் ஊழியம் செஞ்சுட்டு, தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி நடக்கும்?